ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ரெசிபீஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இன்றைக்கி ரெசிபீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இன்றைக்கி நாம் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, சென்னை ஸ்பெஷல் வடகரி. தேவையான பொருட்கள்: ஊற வைத்த கடலை பருப்பு, தக்காளி, பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லி இலை, பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலை. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பை எடுத்துக்கோங்க. கூடவே சோம்பு, கிராம்பு, பட்டை, 2 வரமிளகாய், கொஞ்சோண்டு உப்பு. இதை கொரன்னு அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு இதை பகோடா மாதிரியே ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை இன்றைக்கி வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இந்த கடலை மாவு 10 நிமிஷம் நல்லா வேகணும். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். கடலை பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், கூடவே பிரியாணி இலை, சோம்பு, ஸ்டார் பூ, ஒரு சிறிய துண்டு பட்டை, கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. கூடவே அரைத்து வைத்த இஞ்சி பூண்டு விழுது இதையும் போட்டு அதோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எடுத்து வச்ச கட் பண்ணி வச்ச தக்காளி, மல்லி இலை, தேவைக்கேற்ப உப்பு. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே மஞ்சள் தூள். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் பால் இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதோடவே நம்ம அவித்து வச்ச அந்த கடலை பருப்பு அந்த மிக்சரையும் உதுத்து போட்டுக்கோங்க. ஸோ இது போட்ட உடனே நமக்கு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. ஸோ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது ஒரு 10 அல்லது 5 நிமிடம் நல்லா கொதிக்க வைங்க. ஸோ எனக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. சூப்பராகவும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.